மக்கள் தொகை வெடிப்புங்கிறத பற்றி ஒரு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. இந்த 1921 என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, பெரும் பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மக்கள் தொகை பெரும் பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் 1951 என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் 1961 மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு முக்கியமானது, நோட் பண்ணிங்க. மக்கள் தொகை வெடிப்புனா என்னென்னா, மக்கள் தொகையோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், அதை தான் வெடிப்பு ஆண்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 1911 மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மக்கள் தொகை 121 கோடி ஆகிடும் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு. இப்போது இதில் ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1872. அதிலே முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு கேட்பாங்க. இது முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872. அடுத்தது முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போன்னு கேட்டிங்கன்னா 1881. இதெல்லாம் யார் கொண்டு வருவா அப்படின்னு பார்த்தோம்னா, ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி சீர்திருத்தங்கள்லாம் நிறைய பண்ணியிருப்பார். அதனால தான் இவர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா உள்ளாட்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இப்போ கடைசியாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்க. அது 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சரிங்களா, 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை எடுக்கப்படும். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது. இப்போ அப்படி பார்த்தோம்னா 2011 அப்புறம் 2021 நடந்திருக்கணும். கொரோனா வந்ததுனால அது தடைபட்டுருச்சு. சரிங்களா, முக்கியமானது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்படும்.